I don't have any love stories in college, school, no. Not because I am like some guy who is not looking at girls. No, I was trying. Nobody looked. Yeah, nobody looked at me. Nobody is interested. Now suddenly after I became an actor, when they are all saying, I'm like, someone, there is one nani inside me, no? He's laughing. He's like, what? Good looking. பெண்களுக்கு ஜென்ரலாவே செலிபிரிட்டிஸ்னா ரொம்ப பிடிக்குமா? இல்லனா வாழ்க்கையில ஒரு ஆண் வெற்றி அடைஞ்சப்புறம் பெண்களுக்கு பரிணாம காரணங்களால அவங்கள அதிகமா பிடிச்சிருக்கா? சில பேரை பார்க்க பிடிக்கும், இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. நம்ம மனிதர்கள் யோசிக்கிறத பத்தி சில சிம்பிள் விஷயங்கள் நீங்க டெய்லி கத்துக்கணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. பெண்கள் பெரும்பாலும் பாதுகாப்புக்கு, ஸ்திரத்தன்மை உள்ள ஆண்களுக்கும் வளங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இது சயின்ஸுங்க. ஏன்னா வரலாறு ரீதியா குழந்தைங்க இந்த ஆண்களோட அவங்க பெத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களோட உயிர் வாழ்வும் நல்வாழ்வும் அதிகமா இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. ரெண்டாவது, ப்ரீ செலெக்ஷன் எஃபெக்ட்னு ஒண்ணு பெண்கள் பண்றாங்க. தேர்வுக்கு முந்தைய விளைவு. ஒரு ஆணுக்கு பொதுவாவே எல்லாரும் ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்கன்னு வைங்க, அது தொழில் வெற்றியா இருக்கலாம், இல்ல தலைமையில பங்கு கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னால ரிஜெக்ட் பண்ண ஆணா இருந்தாலும் அவங்களுக்கு மறு மதிப்பீடு கொடுக்கறாங்க. இது எதனால? என்னடா மத்தவங்க எல்லாம் இவரை இவ்வளவு மதிக்கிறாங்களே, நான் ஏதாவது இவரை அசஸ் பண்ணும் போது கவனிக்காம விட்டுட்டனோ என்ற யோசனை அவங்க மைண்டுக்கு வருமா? ரெண்டாவது, ஆண்களுக்கு எப்போ சமூக ஆதாரம் கிடைக்குதோ பெண்கள் கண்ணில் ஆண்களோட கவர்ச்சி அதிகமாகுது. மூணாவது, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வெற்றி பெறும் ஆண்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களையும் நடத்தைகளையும் உண்மையாவே மாத்திக்கிறாங்க, ஜெனுவனா ஹெல்த்தி ஆயிடுறாங்க. அதை தவிர இந்த மாதிரி ஆண்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதுவும் பெண்களுக்கு ஒரு கவரக்கூடிய விஷயம் தாங்க. லேடிஸ், இந்த ரீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஆண்கள், நான் சொல்றது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.